Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கே தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் பிரதான ஒரு பல்கலைக்கழகமாக, தமிழகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியம் அரங்கேறி இருக்கிறது. இந்த அட்டூழியத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த 6ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை விதி எண் 56 கீழ் பேரவையில் பிற அலுவல்கள் ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டுகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்திலே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை குறித்தும் தொடர்ந்து நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட சம்பவம் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் பேரவை விதி 56 கீழ் பேரவையில் பிற அலுவல்களை ஒத்திவைத்து இன்றே விவாதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அளித்த அந்த மனுவின் மீது இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை தொடர்பான அட்டூழியம் குறித்து தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவுடைய கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற அந்த சம்பவத்தில் யார் அந்த சார், அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன, யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் பேசி வருகிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் இதுவரை ஏன் நீக்கம் செய்யவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒருவர் திமுகவை சேர்ந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற போது பல்கலைக்கழகத்திலே பதிவாளரை இதுவரை ஏன் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை, அவர் ஏன் பணி நீக்கம் செய்யப்படவில்லை? அதே நேரத்தில் அவருக்கு அந்த கைதாகி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஒரு சாரிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். அந்த சார் யார் என்பது இதுவரை ஏன் கண்டுபிடிக்கவில்லை, ஏன் அது குறித்து வெளிப்படுத்தப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே பல்கலைக்கழகங்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்கிற இந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தினால் என்ற கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசி வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அநீதி, அவர் அளித்த புகார் வெளியே கசிய விட்டது. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை வெளியே விட்டதோடு அல்லாமல் அந்த மாணவியினுடைய முழு குறிப்பாக முகவரி, அவருடைய பெற்றோருடைய பெயர், அதே போன்று அவருடைய செல்போனின் அனைத்தையுமே அந்த எஃப்ஐஆரில் முதல் தகவல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை வேறு எங்கும் அரங்கேறாது. திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் இப்படி ஈடுபட்டிருக்கிறார் என்பதற்காக இந்த விசாரணை காலதாமதமாக எடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஏற்பட்ட இந்த கருப்பு நிகழ்வை எப்படி இவர்கள் சரி செய்ய போகிறார்கள், எப்படி சட்டத்தின் முன் அந்த நபர்களுக்கு தண்டனை வாங்கி தரப்போகிறார்கள் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஞானசேகரன் அவர் கோட்டூர்புரத்திலே கட்டியிருக்கக்கூடிய அடுக்குமாடி வீடு என்பது அங்கு இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று கூறப்படுகிறது. அதனை ஆக்கிரமித்து அவர் கட்டியிருக்கிறார். இப்போது கைது செய்யப்பட்ட பிறகு அந்த வீட்டை வருவாய்த்துறையினர் சென்று அங்கு அளவீடு எடுக்கிறார்கள். இதற்கு முன்பாக இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் ஏற்கனவே 3 மனைவிகளை திருமணம் செய்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவர் மீது 20 வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 20 வழக்கு இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி வெளியே நடமாட முடியும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்தி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் 3 IPS அதிகாரிகளை கொண்ட குழு அமைத்திருக்கிறது. அதனை ஒரு பெண் நீதிபதி கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையிலே பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கு என்பது பல்வேறு அதிர்வலைகளை தமிழகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை முக்கிய பிரச்சனையாக கொண்டு வந்து சட்டமன்றத்திலே சட்டப்பேரவையிலே விவாதிக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயமான முறையில் உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுத்து சட்டத்திற்கு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த 6ஆம் தேதி அளித்திருந்தார்கள். அதன் மீது தற்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சட்டப்பேரவையிலே விவாதிக்கப்படுகிறது. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய பதிவுகளை முன்வைத்து வருகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் தற்போது பேசி வருகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை தொடர்பாக இழைக்கப்பட்ட அநீதி, குறிப்பாக குற்றவாளி ஞானசேகரன் குறிப்பிட்ட சார்,
அந்த சார் யார் என்பதை ஏன் கண்டுபிடிக்க வேண்டும், ஏன் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, ஏன் அவர் குறித்து இன்னும் வெளியிடவில்லை என்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பதிவாளர் இருக்கிறார். அந்த மாணவிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே இப்படிப்பட்ட ஒரு கொடுமை அரங்கேறி இருக்கிறது. ஏன் அவர்கள் மீது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, அவர் ஏன் இதுவரை பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக காரசாரமான ஒரு விவாதம் என்பது இன்னைக்கு சட்டப்பேரவையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக பேசவிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவி ஒருவர் இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்டார் என்று சொன்ன உடனாக இது சம்பந்தமாக தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. குறிப்பாக அதிமுக சார்பிலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் முற்றுகையிட போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே போன்று பேண்டுகள், மாணவிகளுக்கு கருப்பு நிற பேண்டுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து வண்டிகள், இருசக்கர வாகனங்களில் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3வது நாளாக தனது சட்டை பையிலே யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு 3வது நாளாக கருப்பு சட்டை அணிந்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு அதிமுக பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு நிகழ்ந்த பகுதியிலே இந்த சம்பவம் எப்படி அரங்கேறியது என்கிற கேள்வி எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறது. அதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிக்கு இன்னும் முழுமையான ஒரு நீதி கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி திமுக நிர்வாகி, அவர் சுகாதாரத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல் திமுக நிர்வாகிகளோடு அவர் உடன் இருக்கக்கூடிய, அவருக்கு மாலை அணிவிக்கக்கூடிய, சால்வை அணிவிக்கக்கூடிய அனைத்து புகைப்படங்களும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே திமுகவை சேர்ந்தவர் தான் என்பதை அவர்களுடைய நாளேடாக இருக்கக்கூடிய முரசொலியும் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது தப்பை கட்டுவது போல திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொருவராக எப்படி சென்னை மாநகரமாக இருக்கக்கூடிய இந்த மாநகரத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கிறது என்பது குறித்து வேதனையோடு ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அருள், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.